டாஸ்மார்க் அந்த கேஸை டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுவாங்க. 54 குடோன்கள் இருக்குது தமிழ்நாட்டில். அதில் குடோன்லேருந்து அந்த டாஸ்மார்க் கடை கொண்டு போகக்கூடிய அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனை வந்து பாக்ஸ் டெண்டராக போட்டாங்க. அதுவே 1000 கோடி ரூபா சுமாராக. அந்த 1000 கோடி ரூபா பாக்ஸ் டெண்டராக போட்டு நீங்கள் யாரை கேட்டு பாக்ஸ் டெண்டர் போடுங்க, அது டெண்டர் போடணும் அப்படின்னு வலியுறுத்தினது பிறகு அது டெண்டராக மாறினுச்சு. அதுலேயுமே சில பிரச்சனைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு பக்கம். யாரோ ஒருத்தருக்கு மட்டுமே கொடுத்துருக்காங்க. ஆமாம், ஏன்னா அந்த ஆதாரங்களை நம்ம ஏற்கனவே வந்து இடிக்கு அனுப்பியிருந்தோம். அந்த பாக்ஸ் டெண்டர் உட்பட அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் டெண்டர் உட்பட விசாரணைக்கு இருக்குன்றதை பார்க்க முடியுது. அப்போ அந்த கேஒய்சி டெண்டர் கொடுக்கும்போது அதில் குறிப்பிட்டிருக்காங்க மிஸ்மேட்ச்டு இன்ஃபர்மேஷன் இருக்குது. அண்ட் இறுதி செய்யும் போது அந்த டிடி பின்தேதியிட்டு அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் பின்தேதியிட்டு டிடி வாங்கியிருக்கிறதாவுமே அந்த இடி கண்டுபிடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது, மேனிப்புலேஷன் ஆஃப் டெண்டர் கண்டிஷன். இதெல்லாம் அந்த டாஸ்மார்க்கை சர்ச் பண்ணும்போது அங்கே ஆதாரமாகவே எங்களுக்கு கிடச்சிருக்குன்னு இடியே சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் மூன்றாவதாக கம்யூனிகேஷன் பெட்வீன் த டிஸ்டிலரி கம்பெனி அண்ட் ஹையர் டாஸ்மார்க் அஃபீஷியல்ஸ். இது மூன்றும் ஒரு பக்கம் தெளிவாக குறிப்பிட்டு 13ஆம் தேதி மார்ச்சில் வெளியிட்டிருந்தாங்க. அப்போவே இதோட சீரியஸ்னஸ் தெரிஞ்சிருக்கு. தமிழ்நாடு அரசும் சரி, சம்மந்தப்பட்ட நிறுவனங்கள், சம்மந்தப்பட்ட ஆட்கள் எல்லாருக்குமே இதோட சீரியஸ்னஸ் தெரிஞ்சிருக்கு. இது வந்து ஆரம்ப கட்டம். இது ஒரு சீரியஸ் போல் போக போகுது. இது இன்றைக்கி நாளைக்கு முடிய போகிறது கிடையாது. ஏன்னா 1000 கோடின்றது ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான் சொல்லப்படுது.